الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறோம். கணிதற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் நாளை மறுமையில் பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைப்படி இரவு நேர இபாதத்துக்களை நாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித நிறைந்த ரமலானுடைய மாதத்தை இறை நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கியதின் நோக்கம், இந்த இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்விற்கு பொருத்தமான விருப்பமான காரியங்களை செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை இந்த புனித நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றார். எனவேதான் இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் முழு குர்ஆனை கேட்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாகத்தான் நமக்கு உலக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அமல்களை குறித்து அல்லாஹ் நினைவுறுத்துகின்றார். நம்மளோட வரக்கூடிய அந்த நல்ல அமல்களை நாம் இந்த உலக வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். அதே போன்றுதான் இன்று ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் தஆலா மனிதர்களை பார்த்து கேட்கின்றார்: அப்ப ஹஸீபுதும் அன்னமா கலக்னாகும் அபஸா. மனிதர்களை நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், உங்களை நாம் வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அன்னக்கும் இளைஞர் ஆதரவு, நீங்கள் மீண்டும் நமக்கு வரமாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார். எனவே நாம் படைத்திருப்பது நோக்கம் என்ன? மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இறைவன் படைத்திருப்பது அவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ஈமான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், தீன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், மறுமை வாழ்க்கையை நம்பியிருக்கிறோம், இறைவேதம் சொல்கின்றதை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மாணவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மறுமையினால் உண்டென்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அங்கே நன்மை தீமைகள் நடக்கப்படும் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் ஈமானியர்களுக்கு பிரத்யேகமாக சொர்க்கத்தினுடைய பாதையை, சொர்க்கம் அடைவதற்குரிய வழிமுறைகளை இறைவன் நமக்கு லேசாக தந்திருக்கிறார். எனவேதான் ரமலானுடைய மாதம் வந்தால் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். என்றால் நாம் இந்த புனித நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் நல் அமல்களை செய்து கொள்ள வேண்டும், சொர்க்கத்தினுடைய பாதையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இறைவசனத்தின் மூலமாக நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். எனவேதான் அதை போன்று இன்று ஓதப்பட்ட அதே சூரத்துல் ஹஜ் அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார்: யா அய்யுஹல்லதீன ஆமனு இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கையாளர்களே, நம்மை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுகிறார், இறை நம்பிக்கையாளர்களே, ஆமனு இர்கஉ, நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் சொல்லி ஏற்றுக்கொண்டு விட்டால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால் உங்களுடைய ஈமானினுடைய தாக்கம் என்னவென்றால், நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்ன கூறுகிறான்? நீங்கள் ஈமானியதற்கு பிறகு அந்த ஈமானுடைய தாக்கம் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்க இந்த உலகத்தில் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். ஈமானிய வலு ஒரு ஆழ்த்த இருக்குன்னா ஈமான் இருக்கிற அடையாளம்
அதனுடைய நேரம் மனிதன் 5 வேளை தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்துகிறார். ஈமானை வெளிச்ச வேண்டிய ஈமான் பிரகாசமா யார் இருக்கும்? யார் இந்த உலக வாழ்க்கையில் கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகிறார்களோ அவர்கள் தான் ஈமானி ஒளி இருக்கிறது. ஈமானிற்கு பலன் கிடையாது. அந்த ஈமானி ஒளிச்சம் சுவிட்ச் போர்டு இருக்கு, லைட் இருக்கு, ஃபேன் இருக்கு, லைட் போ சுவிட்ச் போட்டா லைட் எரியும். ஈமான் இருக்கு. ஈமானுடைய தாக்கம் என்ன? தொழுகை இல்லாமல் ஈமானை சுமந்து கொண்டிருப்பது நாம் பலனடைய முடியாது. ஈமானின் தாக்கம் இறை கடமை. ஏனென்றால் அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கூ வஸ்ஜுது வஅ்புது ரப்பக்கும் வஃஅலுல் கைர் லஅல்லகும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கையாளர்களே, ஈமானிற்கு பிறகு நீங்கள் உங்கள் ருக்கூவுடைய மனிதர்களாக இருக்க வேண்டும், சுஜூதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்பும் பொழுது குல் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அழைக்கப்படுங்கள். அவர்கள் அதை புரிந்து கொண்டால், அதை விளங்கிக் கொண்டால், ஈமான் கொண்டால் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா 5 வேளை தொழுகை உங்கள் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். இந்த ஈமானிய ஒளியினுடைய தாக்கம் உங்களிடத்தில் தொழுகை வர வேண்டும் என்ற அழைப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக இறை நம்பிக்கையாளர்களை நம்மை அழைத்து அல்லாஹ் தஆலா ருக்கூவும் சுஜூதின் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டும், இது கட்டாயமாக உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் அல்லாஹ் தஆலா மற்றொரு வசனத்தில் சொல்லும் பொழுது இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர்கள் தொழுதே ஆக வேண்டும். வமன் தரக ஸலாத முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர், ஒரு அடியான் நல்லா தெரியுது தொழுவத்து வருது, தெரிந்து கொண்டே ஒரு மனிதன் தொழுகையை பொழுதுபோக்காக அதை கண்டு கொள்ளாமல் புறக்கணிப்பான் என்றால் அவன் இறை நிராகரிப்போர் ஆகிவிட்டான் என்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். அல்லாஹ் நம்ம இந்த உம்மத்தில எல்லாரையும் காப்பாற்றணும். ஈமானிய வெளிச்சம் வந்தாலேயே நாம் தொழுகையாளிகளாக ருக்கு நம்மளோடு இருக்கணும், சுஜூது இருக்கணும். ருக்கு சுஜூது இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். இது ஈமானியருடைய அடையாள சின்னம் என்பதை ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறான். அந்த ருக்கு சுஜூது எப்படி இருக்கணும்? முழுமையான முறையில் இருக்கணும், குறை இல்லாம இருக்கணும், தெளிவாக செய்யணும். ருக்கு சுஜூது இபாதத்திலே ஒரு தொழுகையினுடைய அர்த்தம். தொழுகிறோம்னு சொன்னா அந்த தொழுகையில என்ன இருக்கும்? ருக்கு இருக்குது, சுஜூது இருக்குது. அந்த ருக்கு எப்படி செய்யணும், சுஜூதை எப்படி செய்யணும், அந்த ருக்குல என்ன ஓதணும், சுஜூதுல என்ன ஓதணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்துருக்காங்க, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் வெளியில இருந்து உள்ள சலாம் சொல்லிட்டு உள்ள வர்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலைக்கும் ஸலாம் என்று சொன்னாங்க. பிறகு அந்த மனிதர் வந்து என்ன செஞ்சாரு? தொழுதாரு, 2 ரக்காய் தொழுதார், தொழுது முடிச்சார். பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபஇன்னக லம் துஸல்லி இர்ஜா ஃபஇன்னக ஸல்லி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தொழுல, மீண்டும் போய் தொழுவுங்க. தொழுது ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, 2 ரக்காய் தொழுகிறாரு, சலாம் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ தொழுவுன்றாங்க. திரும்ப ஒரு என்ன அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவுங்கிறாங்க, நம்ம தான் தொழுகிறோமே அப்படின்ட்டு திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு போய் தொழுகிறார். திரும்பி தொழுது சலாம் சொல்றாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ தொழுவுலப்பா, திரும்பி தொழுவுப்பா அப்படிங்கிறாங்க. 3வது முறையும் அவரே செய்யறார், தொழுகிறாரு. திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ தொழுவுல திரும்ப சொல்லு. அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இதை விட எனக்கு அழகாக தொழுவ தெரியாது யா ரசூலல்லாஹ், நீங்கள் அதற்கு அதற்குரிய வழியை காட்டி கொடுக்க, சொல்லிக் கொடுங்க யா ரசூலல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் தொழுகையில் உள்ள அந்த குறையை பார்த்துவிட்டு, அந்த குறை தொழுகையில் அப்படி தொழுதா அது தொழுவை இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். நேரடியா ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அந்த தோழத்தை சொல்றாங்க, தொழுத நபரை பார்க்கிறாங்க, நீ தொழுவுட, தொழுவு, திரும்ப தொழுவு, திரும்ப தொழுவு, திரும்ப தொழுவு. ஏன்னா உன்னுடைய தொழுகை நிறைய குறைகள் இருக்கிறது. என்ன குறைங்கிறத விளக்கமா அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. இதா கப்பர்த, தொழுகைக்கு நின்றால், உது செய்திருந்தால் ஃபஸ்தர மாட்ட யஸ்ர மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து உனக்கு என்ன நல்லா தெரியுமோ அதை நீ ஓதிட்டு ருக்கு செய்யும்போது ஃபர்கா ஹத்தா தத்மஇன்ன ராக்கியா, நீ ருக்கு செஞ்சா நீ முறையாக ருக்கு செய்யணும்.
அந்த ருக்குல ஓதுற எல்லாத்தையும் முழுமையாக சுப்ஹான ரப்பில் அலா, சுப்ஹான ரப்பில் அதீம் என்ன ஓதணுமோ அந்த சுப்ஹான ரப்பில் அதீம் என்பது நல்ல அழகான முறையில் ஓதணும். உன்னுடைய முதுகு எலும்புகள் எல்லாம் வளையணும், சரியான முறையில் நிற்கணும், ராகத் பெறுகின்ற வரை என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. இப்ப ருக்குவ முறையா இருக்கணும்ன்றாங்க. படப்படை ருக்கு செஞ்சா என்ன, அவர் வேகமா வந்துட்டார், ருக்குவ முறையா செய்யல, அதனால அவர் தொழுகை செல்லாதுட்டாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம தொழுவதற்கு செல்ல அந்த தொழுகையில ருக்குவு முழுமையாக இருக்க வேண்டும், இல்லைன்னா தொழுகை சேராதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்க. ருக்குவ முழுமையா இருக்கணும். அடுத்து வஸ்ஜுத், அதை திரும்பி நீ சொன்னிய அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொன்ன உடனே உன்னுடைய நரம்புகள் எல்லாம் திரும்பி சரியாக நிற்கிற வரை நிற்கணும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நீ கொண்ட திரும்பி உள்ள ஓடிக்க, அப்படி சொல்லக்கூடாது. உன்னுடைய எலும்புகள் எல்லாம் இருந்து நிற்க வேண்டும், ராகத் பெற வேண்டும். சொன்னிய அல்லாஹ் லிமன் ஹமிதா என்றால் ரப்பனா வலக்கல் சொல்லி நீங்க முழுமையாக நிற்கணும். திரும்ப வஸ்ஜுத், திரும்ப ருக்கு சுஜூத் செய்யுங்க. அந்த சுஜூதுல சுப்ஹான ரப்பில் அலா என்று சொல்றோம், அழகான முறையில் அதை முழுமையாக சொல்லணும், கையை வைக்கணும், சுஜூத முழுமையான ஒரு உடம்புல வளையணும். அது தத்துவஹீன ராக்கியன், சுஜூத நீங்கள் சுஜூத முழுமையான முறையில செய்யணும். பிறகு ஒரு சஜிதாவுக்கு பிறகு திரும்பி எழுந்த பிறகு அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹதினி வஆஃபினி வர்ஸுக்னி என்ற இந்த துஆவை 2 சஜிதாவுக்கு இடையில் ஓதணும், நிறுத்தி சுஜூத் செய்யணும். இதெல்லாம் இல்லாம நாம பாட்டுக்கு டமால் டமால் போது கூட தொழுகை செல்லாதுங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம தொழுகையில ருக்கு சுஜூதுல முழுமை இல்லை, கேப் இல்லை, கிராமத்து இல்லைன்னா அந்த தொழுகை செல்லாதுட்டாங்க. அல்லாஹ் காப்பாது. அப்படி ஒரு நிலைக்கு நம்ம நம்முடைய தொழுகையை ஆக்கிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பது சொர்க்கத்தை அடையணுங்கிறதுக்கு தான். அப்ப அது சொர்க்கத்தை அடையணும்னா இந்த இரவு நேர தொழுகையை நம்ம பாதுகாப்பா தொழுகணும். பல்லாவுடைய சொல்லி கொடுத்தாங்க, நீ முழுமையான சுஜூத் செய்யணும், முழுமையான ருக்கு செய்யணும், முழுமையான அந்த துஆக்களை ஓதணும். அப்படிதான் இது சும்மா ஹாக்கதா அல்லாஹ்வுடைய சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தொழுகையும் தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழத் தெரியாத தோழருக்கு அழகிய முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சொன்னால் நாம் அன்றாட தொழுகிறோமே, இரவு நேர தொழுகிறோமே, அந்த தொழுகையில இப்படி இருக்கா இருக்கிறத நம்ம பார்க்கணும். சாதாரண கிடையாது. இந்த ருக்கு முழுமையா இருக்கணும், சுஜூது முழுமையா இருக்கணும். இந்த தர்த்தீப் இருந்தால்தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அந்த தோழரிடத்தில் ருக்கு சரியில்லை, சுஜூது சரியில்லாததினால் உங்களுடைய தொழுகை செல்லாது என்று தொடரவில்லை என்று சொல்லி மீண்டும் மீண்டும் 3 முறையில் தொடர் சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தொழுகைக்கு எவ்வளவு அழகான விரிவுரையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் சொன்னால் இந்த ருக்கு சீராக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் தஆலா இங்கே குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு துர்கஉ வஸ்ஜுது அத்ரா வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனுடைய கடமைகளை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கு, வஃஅல் கைர இன்னும் நன்மையான காரியங்களை செய்யுங்க, அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க, அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க, தான தர்மங்களை நம்மளால் இயன்ற அளவிற்கு கொடுங்க. இந்த கொடுக்கக்கூடியது அல்லாஹ் வளர்க்கின்றான், நன்மையை நாம் அடைந்து கொண்டே இருக்கின்றோம். லஅல்லகும் துஃப்லிஹூன் இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், இவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். முதலாவது ஈமான் வேணும், ருக்கு வேணும், சுஜூத் வேணும், அதாவது தொழுகை இருக்க வேண்டும். ஈமானுக்கு பிறகு தொழுகை இருக்கணும், இபாதத் இருக்கணும், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கடுத்து நன்மையான காரியங்களை நம்மளால இயன்றதற்கு வெளியில போறோம், கல் கணக்கு அதை எடுத்து தூரமாக்கணும். நம்மளுடைய சகோதரர்கள் உடல்நிலை சரியில்லை, நலம் விசாரிக்கணும். அவர் ஏழையா இருக்கிறாரு, நமக்கு உதவி செய்யணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, அவருக்கு உதவி செய்யணும். இப்படியான நன்மையான காரியங்கள் செய்யணும். இந்த தருத்தி உங்கள்கிட்ட இருந்தா லஅல்லகும் துஃப்லிஹூன், அல்லாஹ் சொல்றான் வெற்றி பாதை இதுதான், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த தர்த்தீப் இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் வெற்றிக்கான எது வெற்றி கிடைக்குங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத ஒரு சின்ன வசனம் தான். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி கொடுக்குற மாதிரி ஈமான் இருக்கணும், தொழுகை இருக்கணும், உன்னுடைய இபாதத்து வணக்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும். உலக வாழ்க்கையில நல்ல காரியங்களை, சகோதரத்துவ காரியங்களை, யாருக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் கொடுக்காமல், யாரையும் ஏசி விடாமல், திட்டி விடாமல், யாரை பற்றியும் புறம் பேசி விடாமல், இந்த மாதிரி தீமையிலிருந்து விலகி நன்மையை செய்ய வேண்டும். செய்தால் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் ஈமானியர்களுக்கு வெற்றியினுடைய பாதையை எளிமையான விஷயங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா
உபதேசம் செய்கிறான். குர்ஆன் நிச்சயமாக இன்னஹாதிஹி தஸ்கிரா, அல்லாஹ் சொல்றான் இந்த குர்ஆன் இருக்கிறதே உங்களுக்கு அழகிய உபதேசங்கள், அழகிய முன்மாதிரிகள், உங்களுக்கு அழகிய வழிகாட்டக்கூடியது, நேரான பாதையில் கொண்டு செல்லக்கூடியது. எனவே அந்த குர்ஆன் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் சொல்லுகின்ற இந்த விஷயங்கள், அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிற போதனைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய இபாதத்துக்களுடைய ஒவ்வொரு வழிமுறையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா, அந்த அவைகளை மனதிலே பதிவைத்து இந்த பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயமான மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.